வணக்கம். ஆக்சுவலாக ரெட்டை சுடர் பார்த்தம்போது த்ரோட் வந்து பிளாக் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. அதில் இன்னொரு இதுவும் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ட்வின் ஃப்ளேமா இல்லை கார்மிக்கா அப்படின்னு. எனக்கு அப்போ தான் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. என்ன ஓ இதில் இப்போ கார்மிக்குக்கும் அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதுக்கு ஸ்டார்டிங் வந்து என்னோடய ஃபால்ஸ் பார்க்கும்போது இதே மாதிரி வந்து பிளாக் வந்து இருந்துச்சு. மேஸ்குலினுக்கு தான் மோஸ்ட்லி வந்து இந்த இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு இவங்க கேட்டவுடனே நான் ஆமாம் அப்போ ஃபால்ஸுக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து கடந்து வந்து அப்புறம் ட்ரூ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு எனக்கு. நான் பட் எப்படி யோசிக்கலை. கார்மிக் இப்படி பிளாக் வந்து கார்மிக்கும் இருக்குமா ஃபால்ஸுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னே எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்து வந்துச்சு. அப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து எனர்ஜி வைஸ் வந்து இந்த ட்வின் வந்து ரொம்ப லெவல் வந்து ஹையாக இருக்கிறதுனால அது மூலமாக வந்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுனால இவங்க தொண்டையை வந்து மிரரி பண்ணுறதுனால அவங்க தொண்டையில் வந்து அடைப்பு இருக்கிறது மாதிரி பேச்சு வந்து வரலை அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று கேட்டுருந்தீங்க, இவங்க வேணுக்குன்னே பண்ணுறாங்களா? இல்லை அவங்க பண்ண மாட்டாங்க. இதில் மேஜிக் தந்திரம் அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து சயின்ஸாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து இது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹை எனர்ஜி வந்து வந்து நீங்கள் வந்து எதிர்படும் போது அது வந்து தொண்டையில் போய் வந்து பிளாக் நடக்கும். பேசிக்கலாக ரெட்டைச்சுடருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிரர் காட்டும். மிரர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கும். ஸோ 3 பேருக்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறதான் இது. ஆனால் ரெட்டை சுடர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எதனால் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் கவனிக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இது வந்து எதனால், அதாவது பேசிக்கலாக பார்க்கலாம். இது இது வந்து எதனால் நடக்குது, ஏன் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு ஹை எனர்ஜி பர்சன் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் சொன்னதான் எனர்ஜி வந்து ரொம்ப ஓவர்லோடாகி இவங்கள பார்த்தோன்னே அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஓவர்லோடாகி மூளையில் போய் வந்து ஃப்ரீஸ் ஆகினால இவங்க தொண்டை வந்து வார்த்தை வராமல் போயிடுது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க மேலே வந்து ரொம்ப லெவல் ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்பு இருக்கும்போது இது என்ன அப்படின்னா அந்த பழைய இதெல்லாம் நினைவுகள் எல்லாம் வந்து வெளியே எலும்ப ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து ஆத்ம லெவலில் உணர ஆரம்பிக்கும் போது அந்த சடனாக ஒரு ஷாக் வர்றதுனால அதை அவங்களால பேச முடியாமல் போகலாம். இப்போ நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் மேஸ்குலினா ஃபெமினைனான்னு தெரில, மெயிலாக ஃபீமேலான்னு தெரில. பட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செயல்படுறதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேஸ்குலின் நேச்சரில் தான் இருக்கீங்க. அதாவது நீங்கள் மேஸ்குலினாகவும் இருக்கலாம், பட் நீங்கள் பெண்ணாக இருந்தால் நீங்கள் மேஸ்குலினில் தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னர் வந்து மோஸ்ட்லி வந்து மேஸ்குலின் தான் இருப்பாங்க. சரிங்களா? ரேர் தான் ஃபெமினைன் வந்து இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து மேஸ்குலின் நேச்சரில் தான் இருக்கீங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ ட்வின் ஃப்ளேம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சிகள் எல்லாமே அவங்க வந்து மறைச்சி நம்ம வச்சுட்டே இருந்திருப்போம். ஸோ திடீர்னு அப்போ இவங்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு இனம் புரியாத சோல் லெவல் கனெக்ஷனில் ஸோ எல்லாமே மேலே எலும்பாக ஆரம்பிக்கும் போது என்னடா நம்ம என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வர ஆரம்பிச்சுட்டு ஓடிடுறது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா இவங்க அமைதியாக இருந்தாலும், அதாவது வெளியே வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்க கண்கள் மூலமாக உணர்ச்சி மூலமாக அவங்க எனர்ஜி மூலமாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டிப்பாக அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் ரொம்ப லெவல் வந்து பாதிப்பு அடையாது. ஏன்னா இது மூலமாக எல்லாமே வந்து அவங்க பேசிக்கிறாங்கல்ல. ஸோ அதுவும் ஒரு ரீசனை வந்து இருக்கலாம். அப்புறம் ரன்னர் சேசர் நான் சொன்னதான். ஏன் அப்படின்னா ரன்னர் தான் வந்து இதில் வந்து பிளாக் அந்த தொண்டையில் வந்து இது பண்ணுற மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ரன்னர் எனர்ஜி வந்து இருக்கிறதுனால எதுக்காண்டி இருக்கும் அப்படின்னா நர்வில் வந்து ப்ராப்ளம், அதை தாங்குகிற சக்தி வந்து இல்லாமல் இருக்கலாம். கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. எமோஷ்னல் வந்து ரொம்ப லெவல் இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னலாக இதாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து அதை வந்து எதிர்கொள்ள வந்து முடியாது. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஓடலாம். மெயினாக வந்து இது ஹார்ட்டோட இது தான். ஸோ அந்த ஹார்ட் எக்ஸசைஸு, அப்புறம் வந்து நல்லா மூச்சை வந்து பிரெத்தை இழுத்து விட்டு இது பண்ணுறது. ஸோ அந்த ஃபியர் இருக்குதுன்னா அதில் எல்லாமே வந்து அதை நீக்கிறதுக்கு வந்து இவங்க பண்ணணும் அப்படின்னா இந்த தொண்டையில் உள்ள பிளாக்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஆனால் நான் ஒன்று என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து
கண்டிப்பாக இப்போ திட்டமிட்டு வந்து பண்ணவே இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய மேஸ்குலினில் போய் நான் போய் வந்து திட்டமிட்டு அந்த தொண்டையை போய் வந்து அது கிடையாது. அது வந்து இது பிளாக் மேஜிக் கிடையாது. என்ன ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணவே முடியாது, பண்ணவும் மாட்டாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இது ஆழமான ஒரு ஒரு கனெக்ஷன். ஸோ அதனால் எனர்ஜி வந்து மிரர் ஆகிறதுனால இப்போ ரெட்டை சுடருக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபால்ஸே வந்து என்னை பார்த்து ஓடுவாங்க. பேசவே முடியாது, தொண்டையில் வந்து அப்படி இது நெரிச்சிரும். அப்போ வந்து நான் வந்து எனக்கு புரியலை. அப்புறம் ட்ரூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதை நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஃபால்ஸும் இதை மாதிரி தான் வந்து அந்த எனர்ஜி ஓவர்லோடை வந்து அவங்களால தாங்க முடியாமல் ரியாக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க ஃபால்ஸுன்னு தெரியும் போது அவங்க வந்து மூவ் பண்ணிடுவாங்க நம்மளை விட்டு. அப்புறம் ட்ரூ வந்து வருவாங்க. ட்ரூ வந்துச்சுன்னா எப்படி, ட்ரூவாக இருந்தாங்கன்னா எதற்காண்டி இந்த இது கிடைக்கிது அவங்களுக்கு, ஃபால்ஸாக இருந்தாங்கன்னா எதைக்காண்டி கிடைக்கிது. அதுமாதிரி இன்னொன்று கார்மிக் கேட்டிருந்தீங்க, அதை நான் இப்போ தான் வந்து பார்த்தேன். ஸோ அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மேஸ்க்லேயும் நான் கான்ஷியஸாக அவங்க தொண்டையை வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற இது கிடையாது எனக்கு. பட் நான் வந்து மிரர் பண்ணுவேன். மிரர் பண்ணும்போது என்னென்னா அவங்களுடைய பயங்களாக இருந்தால் நான் வந்து எடுத்து காட்டுவேன். அப்புறம் உணர்ச்சிகள் இருக்குது அப்படின்னா நான் எடுத்து காட்டுவேன். அப்புறம் அவங்க இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுறாங்கன்னா எடுத்து காட்டுவேன். ஸோ அவங்க வந்து அதனால தான் நான் என்கிட்ட அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அது ஏதாவது அவங்களுக்கு தொண்டை வந்து இது பண்ணுறாப்புல அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ரீசன் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிரர் பண்ணி அவங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் என்ன அப்படின்னா இதய சக்கரா வந்து நம்ம கிட்ட வரையும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட இப்போ என் ட்வின் வந்து என்கிட்ட வரும்போது அவங்க ஹார்ட் சக்கரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஹார்ட் ஓப்பன் ஆனாலும் உணர்ச்சி வந்து வெள்ளம் போல் வந்து பெருக்கெடுக்கும் போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த த்ரோட் சக்கராவை வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த இது உந்துதல் வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணி அப்புறம் அவங்க வந்து சரியாகுவாங்க. அதனால் அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக வேணால் அதை வந்து முடக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னென்னா சோல் வந்து இதாகும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லா உணர்ச்சிகள் மறைச்சி வச்சுருக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே வெளியே வரும். அப்போ நீங்கள் வந்து பேச வந்து தயாராக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் த்ரோட் சக்கரா வந்து என்ன பண்ணிடும்னா லாக் ஆயிரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் உணர்ச்சிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து தயாராக இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்கள் த்ரோட் சக்கரா வந்து பிளாக் ஆகிறோம், அதாவது மூடிக்கிடுது. சரிங்களா? அப்போ இது திட்டமிட்டு நான் செய்கிறேன்னா இல்லை, கிடையவே கிடையாது. இது வந்து எதுக்கு அப்படின்னா என்னோடய எனர்ஜி வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுது. அப்புறம் அதனால் வந்து சக்கரா வந்து பிளாக் ஆகுது. மைண்டு கண்ட்ரோல் இது எதுவுமே வந்து இவங்களை வந்து பண்ண முடியாது. அவங்கள இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய ட்வின் ஃப்ளேமில் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் அதை தான் அன்றைக்கி அந்த மைண்ட் கண்ட்ரோல் இதை வந்து நான் வந்து சொன்னேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பொறுத்தவரை இந்த மைண்ட் கண்ட்ரோலு அப்புறம் இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து எடுவே படாது. இப்போ வாலண்டியராக போய் வந்து நான் போய் வந்து அவங்களுடைய சக்கராவை பிளாக் பண்ணுறேன், நான் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறேன், இல்லை எனர்ஜியை வச்சு அவங்கள வந்து இது எல்லாமே யார் பண்ணுவான்னா கார்மிக்காக வந்து அது வந்து பிளாக் மேஜிக்கில் பண்ணுவாங்க. பட் இந்த ட்வின் ஃப்ளேம் வந்து இயற்கையாகவே வந்து இது வந்து எல்லாம் வந்து நடக்கும். இது எல்லாம் நடக்கிறது என்ன, இந்த பிளாக்காக இருக்கட்டும் அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏன் வந்து இது செயல்படாமல் இருக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய உள்ள இன்செக்யூரிட்டி அப்புறம் ஃபியரு அப்புறம் உணர்ச்சிகள் இதெல்லாமே வெளியே எடுக்கிறதுக்காண்டி இவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து காட்டு. அதை அவங்க வந்து எடுத்து ஹீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்புறம் நார்மலாக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எப்போ வந்து என்னென்ன உணர்வுகளாக தான் நான் சொல்ல பேச முடியாமல் போகிறது, வார்த்தை வந்து வராமல் போகிறது, குரல் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். சிலவங்க பேசவே வார்த்தை வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகும், குரல் வந்து இதாகும், அப்புறம் தொண்டையில் வந்து டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து பயம் இருக்கும், உற்சாகமும் இருக்கும், இந்த மாதிரி ஃபீல்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த அவங்கள பார்க்கும்போது கிடைக்கிறது. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதான் நான் சொன்னேன்ல, ஹார்ட் சக்கராஸ் தொண்டை அப்படின்னாலே ப்ளூ தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஹார்ட்டும் த்ரோட்டும் வந்து அலைன்மெண்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஃபால்ஸ் கூட இப்படி இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஃபால்ஸ்க்கு இருந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா ஃபால்ஸ் வந்து ஒரு விதமான கார்மிக் மிரரை வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஃபால்ஸுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பயம், அவங்க அப்படி ரியாக்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள அதே தான் எமோஷ்னல் இன்செக்யூரிட்டி இருக்குது, ஈகோ ரியாக்ஷனில் வந்து இது வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இது ரீசன். ஆனால்
ட்ரூ ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும் என்ன அப்படின்னா, இது நடந்தது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இது சிம்டம்ஸ் தான் கொடுக்குமே ஒழிஞ்சு அதோட வந்து அவங்களோட இது வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் ட்ரூக்கு வந்து என்ன கிடைக்கும் இதனாலனா, உங்களோட ஹார்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆயிரும், சோல் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவீங்க. அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது தான் உங்கள் சோலா உங்கள் ட்ரூவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக வந்து வளர ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அன்கண்டிஷ்னல் லவ், ஹார்ட் ஓப்பன் ஆனாலே அன்கண்டிஷ்னல் லவ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், வார்த்தை தடைபடுது அப்படின்னா ஹை வைப்ரேஷனல் ஓவர்லோட் அப்படிங்கிற கான்செப்ட்னால தான் வரும். அப்போ உங்களோட ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து பயம், கோபம், அப்புறம் வந்து ட்ராமா, எமோஷ்னல் சப்ரெஷன், இது எல்லாமே இந்த குவாலிட்டிஸ் தான் இந்த குவாலிட்டிஸ்க்கு அப்படிங்கிற போது இதுவும் வந்து டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருக்கும்போது இவ்வளோ நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏன் வந்து ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமுக்கு இது நடக்குது அப்படின்னா, நம்ம பேசிக்கலாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இவங்க ட்ரூ மாதிரியே இருக்காங்களோ ரொம்ப நம்ம வந்து அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? ரொம்ப விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதுவுமே அவங்கக்கிட்ட வந்து எமோஷ்னலாக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், உங்களுக்கு மைண்டு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ இது வந்து மாயை, அதுக்கப்புறம் தான் வந்து இது தெரிய வரும், அப்புறம் தான் மாயை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து இது ஃபால்ஸுக்கும் அப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்மிக் கேட்டிருந்தீங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் என்னடா கார்மிக்கிங் நடக்குமா, ஏன்னா எனக்கு தெரியல அது. ஸோ நான் பார்க்கும்போது கார்மிக்குக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ ட்வின் ஃப்ளேம் வந்து என்ன கிடைக்கும் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஸ் அண்ட் காம் வந்து கிடைக்கும். ஏன்னா தெரிஞ்சு அவங்க கிளியர் பண்ணி ட்ராமா வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து பீஸ், காம், இன்சைடு உள்தன்மையில் வந்து அமைதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இன்ட்யூஷன்ஸ், அது மூலமாக இவங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் வந்து நல்லா பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகாது. மெயினாக நம்மளோட ஜேர்னியில் வந்து எனர்ஜி ட்ரெயினே வந்து இருக்காதுங்க, கெயின் தான் இருக்கும். நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து உங்கள் ட்வின்னுக்குனா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூஸ்டப் தான் ஆகும். சரிங்களா? எனர்ஜி ட்ரெயின் வந்து இருக்காது. இது கார்மிக்கெலாம் ரொம்ப ட்ரெயின் ஆயிருவீங்க நீங்கள். ஸோ லவ் வந்து ரொம்ப லெவல் வந்து க்ரோ ஆகும் உங்களுக்கு. அப்போ சோலில் நல்ல எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஆனால் ஃபால்ஸ்ட்டை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம் வரும் அவங்க. ஏன்னா அது வேறு மாதிரி டீல் ஆகும். உங்களுக்கு புல் இருந்துக்கிட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். அப்புறம் எமோஷ்னலாக வந்து நீங்கள் அந்த ஃபால்ஸுடைய காலகட்டம்னா, கார்மிக் காலகட்டம்னா பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம சோலோட இது வந்து அவங்க இல்லை, ப்ளூ பிரிண்ட் இல்லை, நம்மளோட இது இல்லை அவங்க அப்படின்னு நம்ம தெரியாமையே அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து மிங்கிளாக பார்க்கும்போது அது இப்போ வேறு அந்நியன் அப்படின்னு வேறவங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த சோல் வந்து ஒன்றோட ஒன்றாக வந்து கலக்க முடியாதுல்ல அவங்களுக்கு. ஸோ அது வந்து அதனால தான் இந்த ஃபியரு, இந்த குழப்பம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ ஈகோ பேசிஸில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ண உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஈகோ பேசிஸில் வந்து நம்மகிட்ட வந்து ரியாக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யார் அப்படின்னா கார்மிக்கு. ஸோ வந்து அது வந்து ரொம்ப பெயினாக வந்து அமையும். பட் ட்ரூ அப்படிங்கும் போது உங்களோட சோலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ட்ரூவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வேண்டுமென்றே வந்து செய்ய மாட்டாங்க. இந்த எனர்ஜியினுடைய தாக்கம்னால தான் வந்து இது வந்து நடக்குது. ஸோ ட்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாமே இருக்குங்க இதில் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பொறுத்தவரை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேறு என்ன கேட்டிருந்தீங்க நீங்கள்? ஆமாம், நீங்கள் வந்து மேஸ்குலின் நேச்சரில் தான் இருக்கிறீங்க. யாருக்கு வந்து த்ரோட் சக்கரா வந்து பிளாக்ல இருக்கோ அவங்க எல்லாமே வந்து மேஸ்குலின் கேரக்டரில் தான் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபெமினைன் தான் வந்து சேசராக இருப்பாங்க, ரன்னராக வந்து மேஸ்குலின் தான் இருப்பாங்க. இதில் மோஸ்ட்லி இப்படி தான். அது வந்து ரேர் கேசஸ் தான் இருக்கும். இப்போ 90% இப்படி இருக்காங்களா, 10% வேணால் வந்து ஃபெமினைன் வந்து ரன்னராக இருக்கலாம் உங்களுக்கு. பட் 90% வந்து மேஸ்குலின் தான் இருக்காங்க. நீங்கள் மேஸ்குலின் நேச்சரில் நீங்கள் இருந்தீங்க, இப்போ நீங்கள் பெண்ணாக ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஆண் வந்து மேஸ்குலின் நேச்சரில் இருக்கிறதுக்கும் பெண் மேஸ்குலின் நேச்சரில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும். பெண் வந்து மேஸ்குலின் நேச்சர் எடுக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஃபெமினின் நேச்சர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து பெண்மை வந்து இயற்கையாகவே இருக்கும். சரிங்களா? அதை எடுக்கிறது வந்து ரொம்ப லெவல் ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டப்பட மாட்டான். பட் ஆணுங்கிற நேச்சர்ஸ் அவள் வந்து எடுத்து பேலன்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஆண் கேரக்டர்ஸ் அவன் எடுக்கும் போது தான் ரொம்ப லெவல் வந்து டஃபஸ்ட்டாக வந்து பண்ணுவான். அதே மாதிரி தான்
ஒரு ஆணுக்கு வந்து பெண் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மையினுடைய நேச்சர் வந்து அவனுக்கு அவ்வளவா தெரியாது. அப்படியே வந்து ஃபுல் பிளாக்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பெண்மை நேச்சர் தெரியலை அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த பெண்மை நேச்சரை வந்து அதுவும் எடுத்து என்ன பண்ணணும்னா 2 பேலன்ஸ் வேற பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த ரெட்டை சுடர் பொறுத்தவரை இன்னொரு கான்செப்டும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். இப்போ நான் இருக்கிறேன், என்னோட ஆண் இருக்கும்போது நான் வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன். பட் என்னோட ஆணுக்கு வந்து ஒரு ஃபெமினைன் நேச்சரில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு, நான் அதை நிறைய பேசியிருக்கேன், லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு பாதிப்பு தெரியும். அதாவது இன்னர் யூனியன் எல்லா யூனியனும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த 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 ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் லாஜிக்கல் மைண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது செட்டே ஆகாது. ஏன்னா இதுக்கும் லாஜிக்கல் மைண்டுக்கும் வந்து வராதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டு தான் இதுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து அதுவும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மாறிட்டேன்னு சொன்னீங்க, நல்லது. லாஜிக்கல் மைண்டில் கேட்டிங்கன்னா இது புரியவே புரியாது. ஸோ அந்த ஹார்ட்டோடைய அந்த அந்த அது மூலமாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் தான் அது புரிய வரும் உங்களுக்கு. ஸோ இந்த என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த லெஃப்ட் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பேலன்ஸ் எடுத்ததுக்கப்புறமோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் வரும்போது அந்த அவங்களுடைய பெண்மை நேச்சர் பாதிக்க விடும்போது எனக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். இப்போ ஆணோட இது நடக்கும்போது, அதாவது 2 பேருக்குமே ஆணோட இது நடக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் காட்டும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு லேகிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். பட் இப்போ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட பெண் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அன்னை வாராகியை கும்பிட்றேன். அப்போ என்னோட ஆணுக்கும் உள்ள பெண்மையும் வாராகியினுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாராகியோடைய மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு 21 டைம்ஸ், அதாவது எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஹெட்ஃபோன் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டுவேன், அவ்வளோதான். மெடிடேட் மாதிரியே உட்காந்து நான் வந்து அதை வந்து அவங்க ப்ரொனன்சியேஷன்லேயே வந்து நான் படிக்கும்போது அப்புறம் தான் எனக்கு வந்து மெமரி ஆச்சு. ஏன்னா அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி வந்து நான் வந்து பண்ணுவேன். ரொம்ப நாள் நான் வந்து அப்படி தான் வந்து பண்ணினேன். நான் படித்ததே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த மகா மந்திரம் தான் வந்து நான் வந்து படித்தேன். அப்போ வந்து நான் குரு கிட்ட தீட்சையோ எதுவோ சொல்லிட்டு வாங்கலை. ஸோ ஒரு காலகட்டம் சொல்லிட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பி நான் வந்து பல மந்திரங்கள் படித்து இப்போ நான் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லெவல் வந்து நான் வந்து பண்ணியிருக்கும் போது, எங்களுக்குள்ள யூனியன் நடக்கும்போது, இப்போ என் ட்வின் வந்து இதை பற்றியே வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். செய்யவே இல்லைனாலும் அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜஸ்ட் என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா, இந்த மந்திரத்தை நீங்கள் இதே போல் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவங்க ஒரு 48 டேஸோ இல்லை அவங்க அதை படித்தாங்க, ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை நைட் ஆஃப்டர், வாராயிகை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை எப்போனாலும் பண்ணலாம். பட் நைட் நேரம் பண்ணுறது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 10னாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 15 மினிட் தியானம் பண்ணிவிட்டு அதை வந்து கேட்டு அதை ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல கரெக்டாக இருக்கணும்னா அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு 48 டேஸ் கூட போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, நீங்கள் வந்து ஃபெமினைன், அதாவது ஒரு மேஸ்குலின் வந்து ஃபெமினைன் நேச்சரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மந்த்ரா படித்து உங்களோட ஃப்ரீக்குவென்சியை வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கிடலாம். சரிங்களா? இப்போ உங்கள் ஃபெமினைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் செஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருக்கிறீங்க, பட் உங்கள் பெண்மை வந்து ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு முன்னக்கூட்டியே அவங்க அவேக்னிங் ஆகிட்டாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க 18 இயர்ஸ் அப்படின்னா அது ரொம்ப பெரிய இயர். 17 இயர்ஸ் 8 இயர்ஸ் கொடுத்தேன், அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். அப்போ அவங்க நிச்சயமாக ஹை ஃப்ரீக்குவென்சியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி வந்து அவங்க இருக்கும்போது நீங்கள் மேட்ச் பண்ணணும், அவங்களோட பெண்மைக்கு மேட்ச் பண்ண உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம்னாலும் சரிங்களா? இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வாராகி படித்தாலும் சரி, உங்களுக்கு எந்த தெய்வம், உங்களுக்கு பெண் தெய்வம் எந்த தெய்வம் பிடிக்குமோ அவங்க இல்லை இது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்களோ அதே பெண் தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா
டக்குன்னு வந்து நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவீங்க யூனியன் எடுக்கும்போது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் என்னோட இதில் அதுதான் நான் ரொம்ப நாளாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தீட்சை வாங்கி இதெல்லாம் வந்து பண்ணேன். என்னோட மேஸ்லின் அது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை மட்டும் படித்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள யூனியன் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பெண்மை வந்து ஹைக்கில் வந்து போயிடுச்சு. ஹைக்கில் போயிடுச்சு மீன்ஸ் எனக்கு வந்து மேட்சாக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணினாலும் சடனாக நீங்கள் வந்து மேஸ்குலின் நேச்சரில் இருந்து பெண்மை நேச்சரே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஃப்ரீக்குவென்சி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மேஸ்குலினாக இருந்தால் ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து நான் சொல்லேன். இது வந்து வாராகி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இப்போ என்னோடய எக்ஸாம்லாம் நான் சொல்லேன், நீங்கள் எந்த அம்மன் தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அதுவுமே இதில் வந்து சிவன் தான் ரொம்ப வருவார் நம்ம இதில். ஸோ சிவனை வழிபடலாம், ஸோ முருகர் வழிபடலாம், ஸோ அது அனுமர் வழிபடலாம். யாருனாலும் உங்களுக்கு எந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி வழிபடலாம். அதுக்கு தக்கன வந்து பெண் தெய்வம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமாக இருக்கோ, இல்லை உங்களுக்கு குலதெய்வம் எதுனாலும் சரிங்க, நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வந்து நீங்கள் வந்து மேட்ச் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஆகிடலாம். ஸோ நான் வந்து இதுதான் வந்து என்னோட ஜேர்னியில் வந்து நான் வந்து யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏன் அப்படின்னா யூனியன் நடக்க நம்மளோட பவர்ஸ் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது என்னென்னா, இப்போ என் ஃப்ரீக்வன்சியும் என் ட்வின் ஃப்ரீக்வன்சியும் வந்து சேமாக மாறினாலே இந்த பிளாக்கு இந்த தொண்டை கட்டுறது இதெல்லாம் வந்து போயிடும். சரிங்களா? அவங்க வந்து அப்புறம் கேஷுவலாக ஏன்னா அந்த எனர்ஜி பேலன்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து வந்துடும். அதாவது இது வந்து கிவ் அண்ட் டேக், அதாவது கொடுத்துக்கிட்டேயும் இருக்க மாட்டோம், எடுத்துக்கிட்டேயும் இருக்க மாட்டோம். மற்ற இது மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம ஒன்று செய்வோம். இது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டும். நம்ம வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், பிரபஞ்சமே நம்மளுக்கு பல வழிகள் காட்டும். இப்போ எனக்குலாம் சொல்லிடுச்சுன்னா, நீ இந்த மந்திரத்தை வந்து இவ்வளோ தடவை உச்சாரம் பண்ணும். அப்புறம் யூனியன் நடக்கும்போது என்னோட ட்வின் கூட வந்து அவங்கள வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளை எடுத்து கொண்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இருந்தே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணும். ஸோ மேஸ்குலின் இருக்கிறவங்க இதை பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபெமினின் கூட ஃப்ரீக்வன்சி வரும்போது உங்களுக்கு தொண்டை கட்டாது, நீங்கள் எனர்ஜி ஓவர்லோட் ஆகாது. ஸோ அவங்க உங்களோட உணர்ச்சிகள் வரும்போது என்ன உணர்ச்சி வருது, அவங்க பார்க்கும்போது என்ன உணர்ச்சிகள் வருதுன்னு கேட்டு நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் ஹார்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகும், அன்கண்டிஷ்னல் லவ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டு போவீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.